வணக்கம் நண்பர்களே. எதற்காக இந்த பதிவுன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமா ஆகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாம இப்ப இருக்கிற இந்த புது புது மருந்துகளை சாப்பிட 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 தான் அதிகமா எல்லா நோய்களும் உருவாகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க இந்த இயற்கை சார்ந்து யாரெல்லாம் வீடியோஸ் போடுறாங்களோ அவங்கள ஒரு எம்பவர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த வீடியோ பதிவிடுறேன். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா இந்த ஐடி பாத்தீங்களா, இந்த ஐடியில இருக்கிற ஒரு அந்த அண்ணா ரொம்ப விழிப்புணர்வான ஒரு பதிவுன்னு வச்சுக்கீங்களேன். எப்பேற்பட்ட நம்ம சின்ன சின்ன ஜுரம் தலைவலினாக்கா உடனே உடனே என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தேவையில்லாம நம்ம அந்த மாத்திரையை காசு போனா போயிட்டு போகுது, அந்த மாத்திரையை உள்ள சாப்பிடும் போது என்ன ஆகுதுனாக்கா சைடு எஃபெக்ட் பிற்காலத்துல நம்ம அதிகமா மாத்திரை சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு உடம்புல உள்ள ஃபால்ட் என்னென்ன ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அதை கொஞ்சம் குறைக்கிற விதமா, வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் குறைக்கிற விதமா இந்த மாதிரி ஐடிங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவங்க செய்யற நெறிமுறைகளை கொஞ்சம் நம்ம கடைபிடிச்சோம்னாக்க கொஞ்சம் ஏதோ இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாழலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். அதனால இயற்கை சார்ந்து நம்ம போனோம்னா தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா வாழலாம். இல்லைனாக்கா காலம் ஃபுல்லா நம்ம மாத்திரை மூட்டையை சுமந்துக்கிட்டே போற ஒரு சூழ்நிலைக்கு தான் ஆளாகும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.